வீட்டிற்குள் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த தம்பதி. கொள்ளையர்கள் பணத்தை திருடிவிட்டு தாத்தா பாட்டியை கொலை செய்து விட்டதாக நாடகமாடிய பேரன். போலீசாரின் விசாரணையில் பேரன் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகம். அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான பகீர் தகவல். தாத்தா பாட்டியை பயங்கர ஆயுதங்களால் தாக்கி பேரனை கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? டிசம்பர் 11ஆம் தேதி பக்கத்து வீட்டுக்கு ஓடி போன ரவீந்தர்ங்கிற இளைஞர் ஒருத்தர் எங்க தாத்தா பாட்டிய சில மர்ம நபர்கள் பயங்கர ஆயுதங்களால வெட்டி கொன்னுட்டு பொருட்களை எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு வீட்டுல இருந்த பணத்தை திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அழுதுருக்காரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே ரவீந்தரோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க தாத்தா ஹரி சிங் மற்றும் பாட்டி லீலாவும் ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் 2 பேரோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு விசாரணையில இறங்குனாங்க. முதல்ல பேரன் ரவீந்தர் கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க போலீஸ். எத்தனை திருடர்கள் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க? உங்க தாத்தா பாட்டிய கொலை செய்யும் போது நீங்க ஏன் அவங்கள தடுக்கலன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் வேற ஒரு அறையில இருந்தேன், சத்தம் கேட்டு வர்றதுக்குள்ள அந்த மர்ம நபர்கள் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி இருக்காரு ரவீந்தர். ஆனா போலீஸுக்கு ரவீந்தரோட பதில்ல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதனால போலீஸ் ரவீந்தர் கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் பல உண்மைகள் வெளியில வந்துச்சு. ஹரியானாவில் உள்ள அசந்த் பகுதியைச் சேர்ந்த ஹரி சிங் லீலா தம்பதிக்கு பன்சின்னு ஒரு மகன் இருக்காரு. பன்சி ஒரு பிரைவேட் ஜாப்ல இருக்காரு. பன்சியோட குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்கு. குடும்ப தேவைக்காக பன்சி வங்கியிலையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்கன்னு எல்லார்கிட்டையும் இருந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கி இருக்காரு. ஆனா அவரு அதுக்கான வட்டியை கட்டவே இல்லை. இதனால வங்கி ஊழியர்கள் பன்சியோட வீட்டுக்கு போய் வட்டி தொகையை கேட்டு இருக்காங்க. அப்ப பன்சி எங்க கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இருக்காரு. இதனால வங்கி ஊழியர்கள் பன்சி கிட்ட சண்டை போட்டுட்டு அடுத்த மாசம் வட்டி தொகையை கட்டலனா உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி கடன்காரங்களும் டெய்லி பன்சியோட வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால பன்சி என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில தன்னோட தந்தை ஹரி சிங் வீட்டுக்கு போன பன்சி நடந்த எல்லாத்தையும் சொல்லி புலம்பி இருக்காரு. இதனால ஹரி சிங், உன்னோட கடன் எல்லாத்தையும் நான் அடைச்சிடறேன், ஆனா அடுத்த 6 மாசத்துக்குள்ள இந்த பணத்தை நீ எனக்கு திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு பன்சி ஓகே சொல்ல ஹரி சிங் தன்னோட மகன் வாங்கின 15 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சிருக்காரு. கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தன்னோட தந்தைய மதிக்காம இருந்த பன்சி அவரோட பணத்தையும் திருப்பி கொடுக்காம அலட்சியமா இருந்திருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த ஹரி சிங் பன்சி கிட்டையும் பேரன் ரவீந்தர் கிட்டையும் பணத்தை திருப்பி தர சொல்லி சண்டை போட்டிருக்காரு. இதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பன்சிக்கும் அவரோட தந்தை ஹரி சிங்கிற்கும் இடையில விரிசல் ஏற்பட்டிருக்கு. ஹரி சிங் தொடர்ந்து பணத்தை கேட்டு ரவீந்தர் கிட்டையும் பிரச்சனை பண்ணி இருக்காரு. இதனால கொலவெறியான ரவீந்தர் தாத்தாவோட கதையை முடிச்சுட்டா இந்த 15 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி தர வேண்டாம், அதுக்கப்புறம் பணம் தொடர்பான பிரச்சனை இல்லாம நாம நிம்மதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணி தாத்தாவையும் பாட்டியையும் கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காரு. இந்த கொலை திட்டத்துல நண்பர்கள் 2 பேரையும் உடன் சேர்த்துக்கிட்டாரு ரவீந்தர். சம்பவத்தன்னைக்கு தாத்தா பாட்டி மட்டும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்ப தன்னோட நண்பர்களுக்கு போன் பண்ண ரவீந்தர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி பயங்கர ஆயுதங்களால தாத்தா பாட்டிய சரமாரியா தாக்கி இருக்கான். இதுல ஹரி சிங்கும் லீலாவும் சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்த பணத்தை திருடின ரவீந்தர் வீட்டு பொருட்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு திருடர்கள் பணத்துக்காக 2 பேரையும் கொலை பண்ணிட்டதா சொல்லி நாடகமாடி இருக்காரு. ஆனா ரவீந்தர் சொன்ன முன்னுக்கு பின் முரணான பதில வச்சு அவருதான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் கொலை சம்பவத்துல ஈடுபட்ட ரவீந்தர் உள்ளிட்ட 3 நபர்களை அரெஸ்ட் பண்ணி
சிறையில அடைச்சிட்டாங்க.